ஹாய் ஃப்ரெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறுகதை. ஒரு மலையின் அடிவாரத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வயசான தாத்தா இருந்தார். அவருக்கு என்ன தொழில் அப்படின்னா சீப்பு வியாபாரம் பண்றதுதான். டெய்லி காலையில எழுந்திரிச்சு அந்த மலையை உச்சி மேல போயிட்டு சீப்பு வியாபாரம் பண்ணுவார். அதுல வர காசை வச்சுதான் அவர் சாப்பிடுறது, அவருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்தார். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா சீப்பு விற்கவே போக முடியல அவரால். இங்கேருந்து மேல உச்சி மேல போகணுமே, எப்படி நம்ம போறது, நமக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அதுல வர காசை வச்சுதான் நம்ம ஏதோ கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதுவும் இல்லாம போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த மலையின் அடிவாரத்துல வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. அதை பார்த்து ஒரு 3 நண்பர்கள் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நண்பர்களை பேசிக்கிட்டாங்க, என்னாச்சு இந்த தாத்தாவுக்கு இவ்வளவு சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, வா நம்ம போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு, தாத்தா தாத்தா என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இவ்வளவு சோகமா இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாம் கேட்டாங்க. உடனே தாத்தா, அப்பா என்னோட தொழில் வந்து இந்த சீப்பு வைக்கிற தொழில் தான். இதுல வர வருமானத்தை வச்சுதான் நான் டெய்லி என்னோட அன்றாட வாழ்க்கையை நான் செலவு பண்ணிட்டு வச்சிருந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுப்பா. இங்க எது நம்ம மேல உச்சியில போயிட்டு வியாபாரம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. அதனாலதான் என்னோட வேதனை இருந்து சொல்லிக்கிட்டு அழுது புலம்பிட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அதுக்குள்ள அந்த பசங்க எல்லாம், இவ்வளவுதானே தாத்தா, உனக்கு நாங்க காசு தரோம், அந்த காசை வச்சு நீ உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ, செஞ்சுக்கோ, சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்குள்ள அந்த தாத்தா, ஐயோயோ எனக்கு காசுலாம் எதுவும் வேணாப்பா, எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. இந்த சீப்பை மலை மேல உச்சியில போயிட்டு வித்துட்டு அதுல வர காசை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பசங்களாம் ஒருத்தவங்கள பாத்துக்கிட்டு, சரி சரி பாவுங்க தாத்தாக்கு நம்ம உதவி செய்யலாமே அப்படின்ட்டு இவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேரும் ஒரு நாளைக்கும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. முத நாள் வந்து ஒரு நண்பர், முதல்ல உள்ள ஒரு நண்பர் வந்து அந்த தாத்தாட்ட போய், தாத்தா சீப்பெல்லாம் கொடுங்க, நான் மலை மேல உச்சியில போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு அந்த காசு எடுத்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீப்பெல்லாம் வாங்கிட்டு போறான். வாங்கிட்டு மேல ஏறுறான். போயிட்டு மேல பார்த்தா எல்லாரும் மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி, சீப்பு வாங்குறீங்களோ சீப்பு, சீப்பு வாங்குறீங்களா சீப்புன்னு சொல்லி அன்னைக்கு டே ஃபுல்லா கத்திட்டு இருந்தான். யாருமே வாங்கல. திரும்ப கீழே இறங்கி வந்து ரொம்ப வருத்தத்தோட அந்த தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா அங்க எல்லாருமே மொட்டை அடிச்சிருக்காங்க தாத்தா, யாருமே சீப்பு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். 2வது நாள் இன்னொரு நண்பர் வந்தார். 2வது நண்பர் அவரு வந்து, தாத்தா சீப்பை கொடு, நான் போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு உனக்கு காசு தான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு போயிட்டு பார்த்தா அதே மாதிரி எல்லாரும் மொட்டை தான் அடிச்சிருக்காங்க, யாருமே சீப்பு வாங்கல. எல்லாரும் வந்து, நாங்களே மொட்டை அடிச்சிருக்கோம், எங்க தள்ள எங்க முடி இருக்கா, எதுக்கு எங்களுக்கு சீப்பு, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் உடனே திரும்ப கீழே வந்து அந்த தாத்தாட சீப்பை கொடுத்துட்டு அவனும் போயிட்டான். 3வது நாளா அது 3வது நம்பர் வந்தார். வந்து, தாத்தா கண்டிப்பா உனக்கு வந்து சீப்பை வியாபாரம் பண்ணி நான் எடுத்துதான் வருவேன், எல்லா சீப்பையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த சீப்பை எடுத்துட்டு அவன் என்ன செஞ்சானா, கீழே இருந்து மேல போற வரைக்குமே சீப்பு வாங்குறீங்களோ சீப்பு, சீப்பு வாங்குறீங்களோ சீப்பு அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டே போனான். ஒரு 1/2 மணி நேரத்துல திரும்ப கீழே வந்துட்டான். வந்து அந்த தாத்தா கிட்ட, தாத்தா இந்த அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்தான். தாத்தாவுக்கு அந்த காசை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். அப்பா எப்படிப்பா இவ்வளோ காசு எடுத்து வந்து கொடுத்துருக்கியே, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் 2 பேரும் 2 நாளா போனாங்க, ஆனா சீப்பு வியாபாரமே ஆகலன்னு சொல்லி திரும்ப எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க, எப்படிப்பா நீ எல்லா சீப்பையும் வித்த அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்டாரு. அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரு, அவரு காதுல போயிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயத்த கேட்டோன்னே அந்த தாத்தா பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. ஷாக் ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அது என்ன விஷயமா இருக்கும், அவன் எப்படி அந்த சீப்பை வித்தான், ஆனா மேல எல்லாருமே மொட்டை தான் அடிச்சிருந்தாங்க, இவன் மட்டும் அந்த சீப்பை எப்படி விற்க முடிஞ்சது, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான விடைய நாளைக்கு நான் இன்னொரு கதையில சொல்றேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.